நேயர்களுக்கு வணக்கம். 27 நட்சத்திரத்திற்கும் உரிய பைரவர் வழிபாடு மற்றும் கோவில்கள் குறித்து ஜோதிட விபூஷன் டாக்டர் வி ராஜ்குமார் சிவாச்சாரியார் நமது நேயர்களுக்காக தொகுத்து வழங்கியுள்ளார். அந்த வகையில் 27 நட்சத்திரக்காரர்களும் வழிபட வேண்டிய பைரவர் ஆலயங்கள் பற்றி இந்த காணொளியில் தெரிந்து கொள்ளலாம். நட்சத்திர பைரவரும் பைரவ அருளை பெறும் ரகசியமும் 27 நட்சத்திரங்களுக்கு ஏற்ப 27 பைரவர்களும் அந்த பைரவரின் கோவில்களும் நமது தமிழ்நாட்டில் இருக்கின்றன. நமது வாழ்க்கை வளமாகவும் நலமாகவும் நிம்மதியாகவும் இருக்க நாம் விநாயகர் வழிபாடு, குலதெய்வ வழிபாடு இவைகளுடன் சேர்த்து நமது நட்சத்திரத்திற்குரிய பைரவர் வழிபாடு போன்றவைகளை பின்பற்றினாலே போதுமானது. இதற்கு நிரந்தரமாக அசைவம் சாப்பிடுவதை கைவிட வேண்டும். சரி, இந்த பைரவர் வழிபாட்டினை எப்படி செய்ய வேண்டும் என்பதை பார்க்கலாம். ஒவ்வொரு தமிழ் மாதமும் நமது ஜென்ம நட்சத்திரம் ஒரு நாள் என்று வரும். சில சமயம் 2 நாட்களுக்கும் வரும். அந்த நாளில் மாலை 5 மணிக்கு மேல் 7 மணிக்குள் இந்த அபிஷேகத்தை செய்து முடிக்க வேண்டும். அந்த நாளில் நமது ஊரில் இருக்கும் பழைமையான சிவாலயத்தில் இருக்கும் ஸ்ரீ காலபைரவருக்கு பின்வரும் பொருட்களுடன் அபிஷேகம் செய்ய வேண்டும். அபிஷேகம் செய்துவிட்டு நெய்வேத்தியத்தை முழுமையாக அங்கே வரும் பக்தர்கள் பக்தைகளுக்கு பகிர்ந்து கொடுத்துவிட்டு நேராக நமது வீட்டிற்கு செல்ல வேண்டும். இவ்வாறு தொடர்ந்து 8 முறை செய்ய வேண்டும். ஒரு தமிழ் மாதத்திற்கு ஒரு ஜென்ம நட்சத்திர நாள் வீதம் தொடர்ந்து 8 மாதங்கள் இவ்வாறு வழிபாடு செய்ய வேண்டும். 8வது மாதத்தில் வரும் ஜென்ம நட்சத்திர நாளில் இந்த பதிவின் கடைசியில் கொடுக்கப்பட்டிருக்கும் நட்சத்திரத்திற்குரிய பைரவர் ஆலயத்திற்கு சென்று மேற்கூறியவாறு அபிஷேகம் செய்து நெய்வேத்தியத்தை பகிர்ந்து கொடுக்க வேண்டும். இவ்வாறு 8 முறை செய்து முடித்த 100 நாட்களுக்குள் நமது ஜாதகப்படி இருக்கும் எந்த ஒரு பிரச்சனை, கர்மவினை, துயரங்கள், கஷ்டங்களும் விலகி ஒரு மகத்தான சுபிக்ஷத்தை அடைந்து விடுவோம். ஸ்ரீ காலபைரவருக்குரிய அபிஷேக பொருட்கள் என்னென்ன என்பதை பார்க்கலாம். அத்தர், புனுகு, ஜவ்வாது, சந்தனாதி தைலம், செவ்வரளி மாலை, பால், விபூதி, மஞ்சள் பொடி, அரிசி பொடி என்ற மாப்பொடி, நல்லெண்ணெய், வில்வம் இவைகளுடன் நெய்வேத்தியமாக 1 கிலோ வரையிலான டைமண்ட் கல்கண்டு, வீட்டிலேயே தயார் செய்யப்பட்ட தயிர் சாதம், வீட்டிலேயே சமைக்கப்பட்ட மிளகு வடை போன்றவைகள்தான். 27 நட்சத்திர பைரவர்களையும் அவர்கள் அருளும் ஆலயங்களின் பட்டியலையும் பார்க்கலாம். அஸ்வினி ஞான பைரவர் பேரூர், பரணி மகாபைரவர் பெரிச்சியூர், கார்த்திகை அண்ணாமலை பைரவர், ரோஹிணி பிரம்மஸ்ரகண்டேஸ்வரர் திருக்கண்டியூர், மிருகஷீரிடம் கஷேத்திரபாலர் கஷேத்திரபாலபுரம், திருவாதிரை வடுக பைரவர் வடுகூர், புனர்பூசம் விஜய பைரவர் பழனி, பூசம் ஆஷின பைரவர் ஸ்ரீவாஞ்சியம், ஆயில்யம் பாதாள பைரவர் காளஹஸ்தி, மகம் நர்த்தன பைரவர் வேலூர், பூரம் பைரவர் பட்டீஸ்வரம், உத்திரம் ஜடாமண்டல பைரவர் சேரன் மகாதேவி, ஹஸ்தம் யோகாசன பைரவர் திருப்பத்தூர், சித்திரை சக்கர பைரவர் தர்மபுரி, சுவாதி ஜடாமுனி பைரவர் பொற்பனை கோட்டை, விசாகம் கோட்டை பைரவர் திருமயம், அனுஷம் ஸ்வர்ண பைரவர் சிதம்பரம், கேட்டை கதாயுத பைரவர் சூரக்குடி, மூலம் சட்டைநாதர் சீர்காழி, பூராடம் வீரபைரவர் அவினாசி, உத்ராடம் முத்தலைவேல் வடகர் கரூர், திருவோணம் மார்த்தாண்ட பைரவர் வைரவன்பட்டி, அவிட்டம் பலிபீடமூர்த்தி சீர்காழி, சதயம் சர்ப்ப பைரவர் சங்கரன் கோவில், பூரட்டாதி அஷ்டபுஜ பைரவர் கொக்கராயன்பேட்டை, உத்திரட்டாதி வெண்கலவோசை பைரவர் சேஞ்சலூர், ரேவதி சம்ஹார பைரவர் தாத்தையங்கார்பேட்டை. ஒரே நட்சத்திரத்தில் பிறந்த ஒன்றுக்கும் மேற்பட்டவர்கள் இந்த நட்சத்திர பைரவர் வழிபாடு தாராளமாக செய்யலாம். ஒரே நட்சத்திரத்தில் பிறந்த கணவன் மனைவி சகோதரர்கள் இரத்த உறவுகள் சேர்ந்து கூட்டு அபிஷேகம் செய்தும் வழிபாடு செய்யலாம். காலத்தை இயக்குபவராக ஸ்ரீ காலபைரவர் இருப்பதால் இந்த நட்சத்திர பைரவர் வழிபாடு ஒன்றே போதுமானது. தொடர்ந்து இதே போன்ற மற்றொரு ஜோதிடரின் பயனுள்ள ஆன்மீக தகவலுடன் அடுத்த காணொளியில் சந்திக்கலாம். மேலும் நேயர்களுக்கும் ஆன்மீகம் மற்றும் ஜோதிடம் சார்ந்த சந்தேகங்கள் இருப்பின் கருத்து பதிவு செய்யலாம். ஜோதிடர்களின் வழிகாட்டுதலின்படி அடுத்தடுத்த காணொளிகளில் விளக்கம் கொடுக்க ஆலயம் செல்வி சேனல் தயாராக இருக்கிறோம். நன்றி.